பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா, யூடியூப், சோசியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்குது எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார். பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முதல் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பித்தது ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அந்த ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரியல. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம். ஏதாவது ப்ரொடியூசர் ஆகும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கை நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் மறுபடியும் பழக ஆரம்பிச்சு. இல்லை கண்டினியூ பண்ணல, அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ அப்படியே கூலாகிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சிகரெட் வாங்கி அடிச்சுருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார். இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா, ஒரு எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டரு, யார் ஹீரோவாக பண்ணுறா, இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிடுவாங்க, சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்க எப்படின்னு தெரியல. நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 10-5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது. சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாதிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்காத மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்துக்கலாமன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம். ஏன்னா அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா பேருக்கும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி டைரக்டருக்கு வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்கள் அமைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படம், சத்யா சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணது கிடையாது. அந்த ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக அந்த நாள் முடியணும், இப்படிதான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்கா வேகமாக எடுத்துட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படியாவது முடிச்சிடும்டா இதை இந்த. பட் அவுட்புட்டாக நல்லா வந்துருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் சாரோட சுஷ்மா சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் விஜய் சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார், தேங்க்யூ. ஜிப்ரான் சார், சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது இல்லைன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டின்னரில். அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுன்னா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னன்னா வாகை சூடாவால் ஆரம்பிச்சது. வாகை சூடாவால் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடா படம் எத்தனை ரூபா பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பாரு. இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான இந்த சீக்வன்ஸ் அவங்க பேசுறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விடுறீங்க கேட்கும்போது நம்மளே அவங்க கண்ணிலிருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேம்க்கு. ஏன்னா
இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம். அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா அந்த ஜெய்பீமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்கே இருப்பாங்க அவங்களை தேடிக்கிட்டே இருக்கும், கேமராவும் அவங்களை தேடி வரும். அந்த ஒரு மலையில் போகிறவங்க நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட அவங்க அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அதை ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதில். தேங்க்யூ மேம், நீங்கள் இருக்கிற படத்தை நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன் சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்கிட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சேதுபதி, சசிகுமார் அண்ணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகுறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன். சசிகுமார் அண்ணன், ஜி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமா அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்க கூட சேர்த்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான். வேற யாரா இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுறோம், நம்மளாலே லோ பிபி, ஹார்ட், சுகரு இது எல்லாமே வருது. லீடு பண்ணுறவங்களுக்கு ஆனால் அது ஃபைட் சீன் வரும், அடிச்சு இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அவங்க வருவார், இப்படி உள்ளே போகும்போது கிரவுண்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார். இன்னைக்கு சார் இந்த கண்டிஷனில் வர போகிறாரோ, உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம் சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான் அந்த மாதிரி பிளட் அடிபட்டு. ஏன்னா நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சாரு. ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வருன்றது நம்பிக்கை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறேன். அந்த சார் டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த இவிபியில் போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, மொழிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மளாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து மொழிங்காலே வரணும். ஆமாம், மாத்திரை டப்பாவோட வந்துடுவாப்புல. தண்ணி எடுக்க தண்ணியில வருங்க, பேசாம இருங்க, டெடிகேஷனா இருங்க, நீங்க தண்ணியா குடி போருங்க, முன்னால வேகமா போங்க, ஏங்க பொருங்க மொழிங்க நடந்தா போறேன், மொழிகள் போட்டு போகும்போது வேகமா போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ள போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசா உட்காந்தோம்னா வரமாட்டி இந்த வந்துட்டா சார் வந்துட்டு இருக்கோம் சார், அடுத்த மொழி எடுத்துறான். அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர் சார். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாரு, எங்க பொருங்க இப்பதாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்து பயங்கர டிராபிக்ங்க, போனா அங்க 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்பதான் தோண்டி அதெல்லாம் முடிச்சு அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம், இன்னைக்கு இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசுவோம், இப்படி இன்னைக்கு அப்படிதான். சரி வாங்க நீங்க என்ன டிஃபன்னாவது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்துல எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்க சரி போயிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அந்த ஸ்பாட்டை கடத்துறது அந்த மாதிரி. இங்கே செட் ஒர்க் பண்ணணும் சரி, அங்கே பண்ணணும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்தது அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபிஸாக தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். ஆர்கே செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துருவாரு, போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து ஏதாவது கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காண்டேன். மணிகண்டன் அவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவையும் வந்தது. மகாராஜாவிலே வந்துட்டு பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்தா வாய்ப்பு வர மாட்டேங்குது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாஜராக அவனுக்கு பேச தெரியல, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன். வாழ்த்துக்கள் பண்ணிட்டோம், கூட சேர்ந்து வேலை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது, அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னு பாய்ஸ் மணிகண்ட நடிகர் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது
ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான், எப்படி அப்ரோச் பண்ண எப்படி பேசுகிற அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவார். அப்புறம் குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட இருக்குன்னு இருக்க முடியாது. அப்புறம் அவங்க நடிச்சு தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேருக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.